தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன்னை சத்துருக்களின் வலைகளிலிருந்து தப்புவித்து பாதுகாத்து ஜெயமும் ஆசீர்வாதமும் தந்து உயர்த்துவேன். உபாகமம் 33:7. கர்த்தாவே அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீராக என்றான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று உங்கள் முன் நிற்கும் சத்துருக்களின் தொல்லைகளாலும் பொறாமைக்காரர்களின் சதித்திட்டங்களாலும் நாலா புறமும் நெருக்கப்பட்டு தப்பிக்க வழியின்றி இருளில் தவிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். கர்த்தாவே அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீராக என்னும் இந்த மோசே தீர்க்கரின் வார்த்தைகள் இன்று தவிக்கும் உங்கள் உள்ளங்களுக்கு மாபெரும் ஆறுதலாகும். மனிதர்களின் சூழ்ச்சிகள் எவ்வளவு பயங்கரமாக தோன்றினாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் பலத்த கோட்டையாக எக்காலத்திலும் உங்கள் வலது பக்கத்தில் நின்று காத்து ஜெயத்தை தருவார். அன்று சிறைச்சாலையில் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த பேதுருவை தேவதூதன் மூலமாக அற்புதமாய் மீட்டெடுத்த சரித்திரம் இதற்கான உயிருள்ள வேத சான்றாகும். ஆகையால் சிறிதும் கலங்காமல் முழு விசுவாசத்தோடு இன்று நீங்கள் முழங்காலில் நின்று, என் ஜீவனுள்ள இரட்சகர் இயேசு கிறிஸ்து என் சகல பொல்லாத வலைகளிலிருந்து என்னை பத்திரமாக காப்பாற்றுவார் என சத்தமாக அறிக்கை செய்து துணிச்சலுடன் இந்த புதிய நாளை ஜெபத்துடன் துவங்குங்கள். அப்போது உங்கள் சத்துருக்கள் வெட்கி உங்களுக்கு மெய்யான விடுதலையும் ஆசீர்வாதமும் நிச்சயம் கிடைக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்புத விடுதலை வீரரே, இன்று என்னை சத்துருக்களின் வலைகளிலிருந்து தப்புவித்து பாதுகாத்து ஜெயமும் ஆசீர்வாதமும் தந்து உயர்த்தும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.